ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சுவையான பூரி குருமா செய்யலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஈஸியாக கொஞ்சம் நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது பூரிக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி புரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், எம்மியாக இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, மிளகு, சோம்பு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பல்ஸில் விட்டு அரைச்சிக்கோங்க கொரகொரப்பாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கரலாம். நான் பீன்ஸு, கேரட் சேர்த்துருக்கேன். வெஜிடபிள்ஸ் ஆப்ஷனல் தான். இது எம்டி சால்னாவும் வைக்கலாம். வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வெஜ்ஜை சேர்த்து நல்லா எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பீன்ஸு, கேரட்லாம் நல்லா ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி ஜார்லேயே ஊற்றி நல்லா கலக்கி விட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் விசில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறம் கேஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ கேஸ்லாம் ரிலீஸ் ஆகி ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிலே வாசனையெல்லாம் சூப்பராக ஜம்முன்னு பூரி குருமா ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபைனலாக மல்லி புதினா இலைகளை ஆட் பண்ணோம்னா சூப்பரான சுவையான இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி குருமா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தான்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.